ஹலோ கைஸ், நான் ரமணி. ஆல் மம்மிஸ் கண்டிப்பா ட்ரை பண்ண வேண்டிய ரெசிபி கேரட் பீட்ரூட் சாதம். இந்த ரெசிபியை பார்த்த உடனே ட்ரை பண்ணணும்னு தான் நினைப்பீங்க. ஏன்னா கலர்லயும் டேஸ்ட்லயும் அல்டிமேட்டா இருக்கும். ஒரு சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. பார்க்கலாமா எப்படி பண்றதுன்னு? இதுக்கு வெஜிடபிளை ஃபர்ஸ்ட் திருவி எடுத்துக்கலாம். பீட்ரூட், கேரட், அதோட வெங்காயம், பச்சை மிளகாயும் கட் பண்ணிக்கலாம். இப்ப அடுப்புல ஒரு குக்கர் வச்சு கொஞ்சமா நெய் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட எண்ணெயும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதுக்கான ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டாரணி, பிரியாணி இலை. இதை வதக்கிட்டு இதோட கட் பண்ண வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். அதோட கட் பண்ண பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். வதக்கிட்டு கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்டையும் ஆட் பண்ணிக்கலாம். அதோட புதினா, மல்லியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்ப ஏற்கனவே துருவிய பீட்ரூட், கேரட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். அதோட பச்சை பட்டாணியும் ஆட் பண்ணிக்கலாம். பட்டாணி ஆப்ஷனல் தான், இருந்தா போடுங்க, இல்லைன்னா பீட்ரூட் கேரட் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து விடலாம். இப்ப இதுக்கான மசாலாவையும் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூளையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப இதுக்கான தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கப் அரிசி எடுத்திருக்கேன், அதனால 2 கப் தண்ணி ஊத்திக்கிறேன். தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிஞ்சதும் ஏற்கனவே 20 நிமிஷம் ஊற வச்சிருந்த இந்த பாசுமதி ரைஸையும் அதோட ஆட் பண்ணிக்கிறேன். இதை நீங்க நார்மல் ரைஸ்லயும் ட்ரை பண்ணலாம். நான் பாசுமதி ரைஸ் எடுத்திருக்கனால 1 கப்புக்கு 2 கப் தண்ணி ஊத்திருக்கேன். ஒருவேளை நீங்க நார்மல் ரைஸ் எடுத்திருந்தீங்கன்னா 1 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி ஊத்திக்கிங்க. ஏன்னா இதை நம்ம விசில் விடாம தம்ல வேக வைக்கிறதுனால நார்மல் ரைஸ்க்கு வந்து இன்னொரு கப் எக்ஸ்ட்ரா ஊத்துனா நல்லா வேகும். இதுல புளிப்புக்கு எதுவுமே ஆட் பண்ணல, அதனால லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல புதினா மல்லி மேல தூவிக்கலாம். அதோட மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல தம்லே வேக வைக்கலாம். உடனே ஓபன் பண்ண வேணாம். 15 நிமிஷம் முடிஞ்சு எக்ஸ்ட்ரா ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரீயா விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணா ஒரு ஹெல்தியான கேரட் பீட்ரூட் ரைஸ் ரெடி. குழந்தைங்களுக்கு கூட இது ரொம்ப பிடிக்க வைக்கிற சாப்பாடு. குழந்தைங்க வீட்டுல கேரட் பீட்ரூட்லாம் சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த கலர்ஃபுல்லான பிளேட் பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.